இந்த லாரி ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா, லாரி ஓட்டுநர்கள் பொதுவா ஆண்கள் ஏன் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, மது அருந்துகிறார்கள் அப்படின்னா, இந்த உடம்ப வெறுக்கணும். இந்த உடம்ப வெறுத்தா தான் உறவுகளை வெறுக்க முடியும். உறவுகளை வெறுக்கணும். ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எங்கே வேணாலும் போக அவங்க தயாராக இருக்கணும். அப்போ தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் இந்த உடம்பை ரொம்ப நேசிச்சிங்கன்னா, அப்போ உங்கள் மனைவியை நேசிப்பீங்க, குழந்தைகளையும் நேசிப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆண்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு அருகில் குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கும்போது அவங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் பல இடங்களுக்கும் போக வேண்டிய அவசியம் ஆண்களுக்கு இருக்குது. அப்போது ஆண்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பெண்கள் அந்த அவசியத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கன்னு அவங்க அது விருப்பமாக இருக்குது. பெண்களுக்கு அது விருப்பமாக இருக்கிறது. விருப்பப்பட்டால் நீ ஏற்றுக்கலாம். அப்போது ஆண்கள் வந்து இந்த உறவுகளை வெறுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க இந்த குடும்பத்திலேருந்து விலகி இருந்து பணத்தை தேடி அலையிறதுக்காக பல இடங்களுக்கு போக முடியும் அவங்களால. உறவுகள் மீது உங்களுக்கு ரொம்ப அன்பு பாசம் இருக்குது, குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு பாசம் இருக்குது, அப்போ மனைவி மேலே ரொம்ப அன்பு பாசம் இருக்குன்னா உங்களால் வந்து ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்க, வெளிநாட்டுக்கு போக மாட்டீங்க, அல்லது வெளி மாநிலத்துக்கு போக மாட்டீங்க. பணத்தை தேடி நீங்கள் பல இடங்களுக்கு அலைய முடியாது உங்களால். அப்போ என்ன ஆகுனா உங்கள் குடும்பம் வறுமையில் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த போதையை பழக்கிறாங்க, அந்த மதுவை இறந்துக்கிறார்கள், இந்த சிகரெட்டை பிடிக்கிறாங்க, அப்புறம் ஹார்ன்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு இந்த உறவுகள் உடம்பு மேலே ஒரு வெறுப்பு வரும். இந்த உடம்பை நீங்கள் நேசிச்சிங்கன்னா மனுஷங்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ மனிதர்களுக்கு அருகிலே இருக்க தான் விரும்புவீங்க. உறவிலிருந்து நீங்கள் விலகி இருக்க விரும்பவே மாட்டீங்க. இந்த உடம்பை நேசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த உறவினர்கள்ட்டேருந்து விலகி இருக்க உங்களால் முடியவே முடியாது. பணத்தை தேடி அலையணுன்னா உறவுலேருந்து நீங்கள் விலகணும், விடுபடணும். இந்த உறவுகளிடமிருந்து, குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், நண்பர்கள் எல்லாத்திட்டேருந்து நீங்கள் விலகி எங்கே வேணாலும் போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் பல இடங்களுக்கும் போய் நீங்கள் பணம் சம்பாதிப்பதாக இருந்தால் எங்கே வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை நான் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன், என் பிள்ளைகளை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. சிலர் வந்து என்னென்னா இப்போல்லாம் நிறைய அதிர்ஷ்டவசமாக உள்ளூர்லேயே ஒரு வேலை கிடச்சிரும், நல்ல வேலை கிடச்சிரும். அவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. யார் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க தெரியுமா? நிலையாக குடும்பத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. குடும்பத்தோட இப்போ ஒரு வேலை, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அந்த கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது, அவங்க மனைவியும் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகள் குடும்பமாக இருக்காங்க பாருங்கள், இவங்க போதைக்கு அடிமையாக மாட்டாங்க. போதைக்கு அடிமையாகிறவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா உறவுகளை பிரிகிறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த லாரி ஓட்டுநர்களை பாருங்கள், குடும்பத்தை பிரிஞ்சு இந்தியா முழுக்க லாரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த உறவுகள் மீது வெறுப்பு வந்தால் தான் அவங்களால அந்த மாதிரி வேலையை செய்ய முடியும். உறவுகள் மீது ஆர்வம் வந்துச்சுன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா லீவு கிடைக்கும், குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேட முடியாது. அப்போ நீ தேடணும் அப்படின்னா முதல்ல உனக்கு உறவுகள் மீது வெறுப்பு இருந்தால் தான் உன்னால் விடுபட முடியும். அதுக்கு தான் பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, ஹார்ன்ஸ் போடுறாங்க, மது அருந்துகிறார்கள். போதை பழக்கம் அவர் இந்த உடல் மீது ஒரு வெறுப்பு வரணும். இந்த உடம்பை வந்து துச்சமாக போனால் போகட்டும், இந்த உடம்பு வந்து என்னென்னு போனால் போகட்டும், இந்த உடம்போட ஆசைகளை நம்ம மதிக்கக்கூடாது. இந்த உடம்புலேருந்து தான் அன்பு, பாசம், ஏக்கம் எல்லாமே உருவாகுது. அப்படிங்கும்போது அந்த உடம்போட குரல் இருக்குல்ல, அதுக்கு மதிப்பே கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நீ பணம் சம்பாதிக்க முடியும். இந்த உடலோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நீ பணம் சம்பாதிக்க முடியும். எங்கே வேணாலும் போகணும், பணத்தை சம்பாதிக்க எங்கே வேணாலும் போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ இந்த உடம்போட ஆசைகளுக்கு மதிப்பு, உறவு மேலே நமக்கு அன்பே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு அறிவுக்குட்பட்டு இந்த உறவுகளுக்காக தான் நீ பணத்தை சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு, அதே நேரத்தில் அந்த உறவுகளுக்கு மேலே நமக்கு அன்பு இருக்கக்கூடாது, ஆசை வரக்கூடாது, வெறுப்பு வரணும். உயிர் மேலே உனக்கு வெறுப்பு வரணும், உயிர் மேலே வெறுப்பு வரணும், இந்த உடம்பு மேலே வெறுப்பு வரணும். அப்போ தான் நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பல இடங்களுக்கும் போய் பணத்தை தேடுவ. அப்போ ஆண்களுக்கு அந்த கட்டாயம் இருக்குது. ஒரு குடும்பத்தை அப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஆண்களுக்கு இருக்கிறதுனால போதைப் பொருளுக்கு அடிமையாகிற வழக்கம் ஆண்களிடம் இருக்கிறது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் குழந்தைகளோடு இருப்பாங்க, பெண்கள் குழந்தைகளோடு இருக்கிறாங்க. அதனால் அவங்க போதை என்பது பெண்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை. அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க, உறவுகளோடு இருக்காங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா உறவுகளோடு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. ஆனால் அதற்கு எதிராக ஆண்களுக்கு உறவுகள் மீது வெறுப்பு இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்து வெறுப்பு இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்திலே தங்க மாட்டேன்றாங்க, வெளியில் ஓடி போயிடுறாங்க. வெளியில் ஓடி போக வேண்டிய அவசியமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அது இயல்பாக இருக்கணுங்கிறதுக்காக போதையை பழக்குகிறார்கள். இந்த உடம்பை எதிராக நினைக்கிறாங்க. இந்த உடம்பு மேலே அவங்க பாசமே வந்துடக்கூடாது. இந்த உடம்பு போனால் போகட்டும், இந்த உடம்பை பாதுகாக்கிற லட்சியமே கிடையாது, எப்போ வேணாலும் செத்து போனால் போகுது மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு மேலே ஒரு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறது தான் போதை. சிகரெட்டு, தண்ணி, ஹார்ன்ஸு, இந்த மாதிரி பரோட்டா சாப்பிட்றது,
கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது. உடம்பு மேலே ஒரு அக்கறை வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா உடம்பு மேலே இவங்களுக்கு பாசம் வந்துடும். பாசம் வந்துருச்சுன்னா உறவுகள் மீது பாசம் வந்துடும். இந்த உடம்பை நேசிச்சிங்கன்னா நீங்கள் உறவுகளை நேசிப்பீங்க. அதான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வசிச்சுக்கிருக்க நம்ம வேலைக்கு போயிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வராங்க பாருங்கள். பிள்ளை தினந்தோறும் காலையில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் வந்துடுறாங்க. அவங்க வந்து போதைக்கு அடிமையாக மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வசிப்பவர்கள் போதைக்கு அடிமையாக மாட்டாங்க. அப்படியே ஒருத்தர் குடும்பத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் போதை பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மனைவி பிடிக்காமல் இருக்கலாம். மனைவி வந்து பிடிக்காதவங்களாக இருக்கலாம். அந்த குடும்பமே பிடிக்காத ஒரு குடும்பமாக இருக்கலாம். மனைவி பிடிக்கலன்னா அவங்க மாமியாரையும் பிடிக்காது, மாமனாரையும் பிடிக்காது, அந்த மனைவியோட குடும்பத்தினரையும் பிடிக்காது. இப்படி மனைவி மீது வெறுப்பு வரும்போது அந்த உறவு மேலே வெறுப்பு வரும். அப்போ அந்த உறவு மீதான அந்த வெறுப்பு இருக்குல்ல, மனைவி மீதான அந்த வெறுப்பு இந்த ஆண்களுக்கு தனது உடல் மீதே அந்த வெறுப்பு வரும். அவங்க தான் போதைக்கு அடிமையாவாங்க. மனைவியை ஆணுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவன் குடும்பத்தோடே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு இல்லாமல் வெளியூருக்கு போனால் கூட ஒழுக்கமாக இருப்பாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க பெரும்பாலும். அதனால் வந்து உறவுகள் வந்து பிடிச்சி போச்சுன்னா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. உறவுகள் அந்த உறவு இருக்குல்ல, அந்த திருமண உறவு அவங்களுக்கு பிடிச்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. மனைவி பிடித்தவராக இருக்கும்பொழுது அந்த ஆண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டாங்க. பாருங்கள், காதல் தோல்வியில் தான் தண்ணி அடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, தாடி வளர்ப்பாங்க, தற்கொலை பண்ணிப்பாங்க. உறவு மீதே வெறுப்பு வரும். காதல் ஜெயிச்சிருச்சுன்னா பிடிச்ச ஒரு காதலியை கல்யாணம் பண்ணும்போது அவள் சொல்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அவளுக்கு போதை பிடிச்சிருந்தா ஒருவேளை போதை அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிக்கலன்னா சிகரெட் பிடிக்க அவளுடைய கட்டளைக்கு இவன் கட்டுப்பட்டுரும். அதனால் உறவுகள் மீது வெறுப்பு இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீ பணத்தை தேடி பல இடங்களுக்கும் போய் அலைய முடியுங்கிறதுக்காக உறவுகள் மீது வெறுப்பு ஏற்படுவதற்காக தனது உடம்பு மீது வெறுப்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பிடித்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும்போது அவர்கள் போதைக்கு அடிமையாவதில்லை. பிடிக்காத வாழ்க்கை அமையும் போது தான் போதையை நோக்கி போவாங்க. இந்த பாலியல் உறவு கூட ஒரு போதை தான். இந்த சுயன்பத்துக்கு அடிமையாவாங்க. அது மாதிரி விபச்சாரத்துக்கு அடிமையாகிற ஆண்கள், ஆபாச படம் பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்பு பாசம் இல்லாதவர்கள். இவர்களுக்கான அன்பு பாசம் என்பது சின்ன வயசுலேருந்தே கிடைக்காம இருக்கும். பெற்றோர்களால் அவமானப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுவார்கள். இந்த மாதிரி குழந்தைகள் தான், உறவுகள் மீது வெறுப்பு உடையவர்கள் தான் இந்த ஆபாச படத்துக்கு அடிமையாகும். அது ஒரு போதை தானே, பயங்கரமான போதை, பாலியல் உறவு போதை. அது அந்த ஆபாச படம் பார்க்குறதுக்கு அடிமையாகவங்க, சுயன்பம் பண்ணுறதுக்கு அடிமையாகவங்க, விபச்சாரத்துக்கு போகிறதுக்கு அடிமையாகவங்க, பெண் மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, பல பெண்களை தேடி போகிறதுக்கு இவங்க அடிமையாக இருப்பாங்க. அதனால் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன்.